யாருடைய மனச நம்ம புண்படுத்துறதால நமக்கு எதுவும் நல்லது கிடைக்குதா என்ன? இல்லல்ல. நம்ம பேசுற ஒரு வார்த்தையால இன்னொரு மனுஷன் அழுவுறான், கவலைப்படுறான்னா, அது நமக்கு நிம்மதியா? இல்ல தானே! அத பத்தி தான் பேச போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க அப்துல்லா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. குறிப்பா இந்த காலத்துல சமூகத்துல இருக்கிற ஒரு பெரிய தவறான பழக்கம். இன்னொருவங்கள பத்தி, அவங்க உழைப்ப, அவங்க பண்ற விஷயத்த குறைச்சு மதிப்பிடுறது, குறைவா பேசுறது. இத நானும் நிறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா சபையில இருப்போம். அந்த இடத்துல அவங்க பெரியவங்க, அவங்க கொஞ்சம் அறிவாளின்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மள ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கேவலமா பேசுவாங்க. குறைபாடோட பேசுவாங்க. அப்படிலாம் நிறைய எனக்கு நடந்திருக்கு தான் சொல்றேன். அப்படிலாம் இருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு அவங்க கமெண்ட்ஸ் டாப்ல போகணும். அவங்கள மக்கள் புத்திசாலின்னு சொல்லணுங்கிறதுக்காக வந்து ஏதோ ஒரு தப்பான கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்படியெல்லாம் நிறைய நடக்குது. நான் பார்த்துருக்கேன் நிறைய. அதனால ஒரு விஷயத்த அன்பா சொல்லிக்கிறேன். இன்னொருவங்க பண்ற விஷயத்த நமக்கு வாழ்த்து தெரியலனாலும் பிரச்சனை இல்ல. நம்ம தப்பா பேசுறத விட்டுருவோங்க. ஏன்னா, அவங்க உழைப்பு, அவங்க பண்ற முயற்சி, அவங்க அதுக்காக போடுற எஃபர்ட் எல்லாமே அது பெருசா தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால வாழ்த்து தெரியலனாலும் குறை சொல்றத விட்டுருவோம். நம்ம லைஃப் இன்னும் இன்னும் நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்குறேன்.